அம்மன் வழிபாடு. காலை வணக்கம். குருதி பூஜை. விஷ்ணுமாயா காளி அம்மன் உருவங்களை வரையப்பட்டு ஒரே நாளில் கைகளால் வரையப்பட்டு ஆடு கோழி பலியிட்டு இரத்தத்தினால் உயிர் கொடுத்து அம்மனை வழிபாடு. அம்மனுக்கு உயிர் கொடுத்து அம்மன் நமக்கு அருள்வாக்கு. எதிரிகள் தொல்லை, நம்மளுடைய செய்த கர்மாக்கள், வரும் பக்தர்களுக்கு தொழிலில் வெற்றி, அவர்கள் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்களுடைய கர்மாக்களை தீர்க்க இது ஒரு நல்ல ஒரு வழிபாடு. இந்த சக்தியான மிக பெரிய சக்தி இது. சண்டி மூலம் முழங்க அம்மனை அழைத்து பக்தர்களுக்காக செய்யும் கேரளத்தில் கொடுங்கலூர் அம்மன் கொடுமையானவர்களை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன். அம்மனை வழிபட்டால் நம் துன்பங்கள் விலகும். எதிரிகளே இருக்க மாட்டார்கள். மதுபாடல்கள், எல்லா மதுபாடல்கள், சாராயம், கல் எல்லா போன்றவை வைத்து பூஜித்து இந்த விஷ்ணுமாயா ரொம்ப பவர்ஃபுல்லான அதிக சக்தி வாய்ந்த காவல் தெய்வம். இவர் தீயவர்களை அழிப்பார்கள், தொழில் எதிரிகளை அழிப்பார்கள், நாம் தொழில் வளம் வர காப்பார்கள். இது ஒரே நாளில் வரையப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்ட தெய்வ சக்தி. நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் எல்லா ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த அமாவாசை காளியம்மன் உருவம் பொறிக்கப்பட்டு வரையப்பட்டு மிக சக்தி கொடுக்கப்பட்ட அம்மன் சக்தி இது. எல்லோரும் வழிபட இதோடைய ஆற்றல் எங்கும் கிடையாது. காளிக்குள்ள சக்தி வேற எவருக்கும் கிடையாது. நம்மை காக்கக்கூடிய சக்தி மகா காளி. எல்லோருக்கும் இந்த தெய்வம் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய சக்தி. நல்லவர் கெட்டவர் என்று அம்மன் பார்க்காது. தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. நம் பயம் பக்தியோடு வணங்க வேண்டும். பாருங்க, அரக்கனையே சிவரூபத்தில் வந்த அரக்கனையே காலில் விதிக்கப்பட்டார். அம்மனுக்கு இருமுடி கட்டிட்டு கத்தியை தலையில் வெட்டி கொண்டு சிலம்போட வராங்க. இந்த சிலம்பு எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்ற கதையை உங்களுக்கு எல்லாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதை உன்னிப்பாக கவனித்து சொல்வதையும் இந்த படத்தில் வருகின்ற வீடியோக்களை பாருங்கள். நம்மளுடைய சேனல் எங்கெங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை நேரில் சென்று இந்த சக்தி பீடங்களை மக்களுக்கு எடுத்து செல்கின்றோம். ஆதரவு கொடுங்கள். 369 உதய் யூனிவர்சல் இந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். எல்லோரும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். தங்களுக்கு குறைகள் எங்கு இருந்தால் இந்த இடத்தில் சென்று வழிபாடு செய்யுங்கள்.
உங்களுடைய குறைகளெல்லாம் தீரும். எவ்வளோ கோடி பக்தர்கள் அங்கே வந்து நிரம்புகிறார்கள். 10 நாள் திருவிழா அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் கொடுவாளை எடுத்துக்கொண்டு தலையை நெற்றியில் வெற்றி கொள்கின்றார்கள். அப்போது அவங்க நெற்றியிலிருந்து ரத்தம் வழிகின்றது. அதுக்கு மஞ்சள் தூளை வைத்தவுடன் ரத்தம் நிற்கின்றது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது கேரளா மாநிலத்தில் திருச்சூரில் நடக்குது. நீங்கள் மறக்காமல் இதை பாருங்கள். எல்லோருடைய கஷ்டங்கள் நீங்கட்டும். இது மிகப்பெரிய ஒரு வழிபாடு. இதில் ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ கத்தி, எவ்வளோ சத்தத்தோட என்ன மாதிரியான அவங்க விவசாயம் பண்ணுற அம்மனுக்கு அங்கே நிறைய காணிக்கைகள், விவசாயம் செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களையும் அங்கே வைத்து பூஜிப்பார்கள். ரொம்ப அவங்களுடைய ஆற்றல் பாருங்கள், நமக்கே நடுநடுங்க வைக்கின்றது. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கோடிகள் ஆடுகள் எல்லாம் நிறைய நிரம்பி வருகின்றது. எல்லாம் பலி கொடுக்க. இதுவே குருதி பூஜைன்னு வாங்க. இந்த குருதி பூஜை கலந்துக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் விலகி நமக்கு நன்மைகளே நடக்கும். பெண்கள், ஆண்கள் எவ்வளவு பக்தி அருள் அந்த வாளை எடுத்து தலையில் வெற்றி கொள்கின்றார்கள். பாருங்கள், எத்தனையோ பக்தர்கள் வெள்ளை துணியில் இருமுடி கட்டி, தன் தலையில் இருமுடி கட்டி கொண்டு பாருங்கள், அம்மன் ஆலயத்துக்கு முன்பு பெரிய மகர விளக்கு. அந்த விளக்கில் மேலே பாருங்கள், வாழைப்பழம் தாறு கட்டி விட்டு வழிபாடு விளக்கெல்லாம் ஏற்ற போகிறாங்க. இந்த விளக்கில் எத்தனையோ ஆயிரம் விளக்கு இருக்குது. அந்த திரிகளை பொருத்தி எத்தனையோ லிட்டர் ஆயில்களை ஊற்றி மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுவார்கள். மிகவும் அருமையான ஒரு பதிவு காட்சிகள். இதுக்கு எல்லாரும் கலந்துக்குங்கள், எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக நன்மை எல்லாருக்கும் உண்டு. தீய சக்திகள் அழிக்கப்படும். நமக்கு எதிரிகள் தொல்லை விலகும். ஒரு தொழில் செய்யும்போது 1000 பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் மகாசக்தி. இந்த சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.